தேன் முட்டை வச்சிருக்கியா நீ? ஆஹா, ராதா கேண்டி தேன்பட்டா அடிக்கடி 50 பைசா அத போறாங்கம்மாடா. டேய் மச்சான், அவன் என்னடா பேசிட்டு இருக்கானுங்க? பாக்கறா, அது கோலாடா சீ, வேமா. what is this? அது ரைட் பாத்து. போதும், நீ நிறுத்து. ஏண்டா இந்த மாதிரி தேன் முட்டாய் கடலை முட்டை எல்லாம் சாப்பிட்டா எப்போ உங்களுக்கு பவர் வரும்? பர்த்டே கேக்கு தானே வெட்டுவீங்க, தேன் முட்டாய் கடலை முட்டையை வெட்டுவீங்க? டேய் எங்களுக்கு காணறதோ இல்லையோ பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டா கூட சீக்கிரம் சுகர் கண்டா வரும். டேய் என்ன பசங்க ஓவரா பசங்க டேய். டேய் உங்கள்ட்ட என்னடா பேச்சு? வாடா நம்ம ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் போயிடலாம். டேய் ஒண்ணா கை கால் உடைச்சோம் அப்பதான்டா தெரியும். டேய் நாங்க விளையாட கூட கை கால் வச்சு எடுத்து வந்துருவோம்டா. ஆனா நீங்க விளையாட ஆன்லைன் கேம் இருக்கு, அதுல விழுந்தா எந்திரிக்கவே முடியாதுடா. அடிக்ஷன். டேய் என்னடா பசங்க ஓவரா பசங்க டேய். டேய் டேய் மச்சான் மாதிரி கை வச்சிட்டீங்களா? சிங்கிள் சோடா. டேய் நம்ம ஆன்லைன் சிஸ்டம்டா. டேய் அவளை ஈக்கடிச்சு போறாங்கடா வைத்தியம். எது இங்கயா சட்டமா கலச்சு பண்ணடா பண்ணுது. விடு மச்சான், போறப்போ என்கிட்ட அட்டாச்மெண்டா நானே ஃபீலிங்ஸ் இருக்கேன். இல்ல மச்சான், போறப்போ உங்களை போடலாம் அடிச்சுக்கோ. டேய் நீ என்ன சொன்ன? புக்கல மேல வச்சு அரிசி போட்டா குட்டி போட செய்ய போடவே வேணாம். என்ன அரிசி போட்ட? புடங்க அரிசி. நான் பச்சை அரிசி போட்டா குட்டி போடுச்சுன்னு சொன்னேன். டேய் மயிலே முட்டை போடும், மயில் ரெக்க குட்டி போடுன்னு சொல்றாங்களே. பைத்தியம்டா மச்சான் அவனுங்க. அண்ணி गाइस ஏய் இல்ல ப்ரோ, மயில் ரெக்க குட்டி போடும், அது ட்வின்ஸ். டேய் என்னடா டைம் ஆயிடுச்சு, நான் சாதாரண ஆள காணோம். இவனெல்லாம் இருக்குமா தெரியலையே. சார் என்ன சார் வந்ததுல இருந்து ஏதோ யோசிச்சே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன். அங்க எல்லாரும் ஒன்று ஒரு மாதிரி பார்த்தாங்க, ஏன்னே தெரியல. அது இல்லடா, நேற்று ஒருத்தன் என் மேல இங்க் தெளிச்சு விட்டு போயிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சாரு ஆஸ்கல். இதை சொல்லுவதை எந்திரிச்சாச்சு. கம் டு த பாயிண்ட், அட்டெண்டன்ஸ் டைம். மணி உடனேயா செல்வா உடனேயா மணி உடனேயா ஆஹா நுழையா. பிபி குட் மார்னிங் சார். பிபி அதென்ன பிபி? சார் என் பேரு பீட்டர் பால், சுருக்கி பிபி. மாஸ்டர் மைக்கி குட் மார்னிங் சார். உன் பேர் மைகி தானே? எப்ப மாஸ்டர் ஆட் பண்ண? சார் தளபதி பட மாஸ்டர் வந்திருந்து என் பேர் மாஸ்டர் மைக்கி சார். முதல்ல இந்த மாஸ்டர் மாதிரி உட்காரு. இபிஎஸ் குட் மார்னிங் சார். இபிஎஸ் அது உன் பேரே கிடையாது சார். இபிஎஸ் நான் ரிசைக்கிள் டிஃபென்ஸ் சார். இப்படியே பண்ணிக்கிறேன். ஒரு நாள் ஓபிஎஸ் சொல்ல உட்கார். சார் இமான் குட் மார்னிங் சார். உன் பேர் இம்மான் தானே? எப்ப இன்ஸ்டா ஆட் பண்ண? சார் 1K ஃபாலோவர்ஸ் சார். முதல்ல நீ நம்ம ஸ்கூல் ரூல்ஸை ஃபாலோ பண்ண உட்காரு. யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணல எந்திரிங்க. ஹோம்ஒர்க்குங்களா? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு சார். அப்புறம் என்ன உட்காரு. நோட்டு வீட்ல சார். ஏய் அதை இழிச்சதே சொல்ற பத்தியா? சார் நீங்க? சார் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன் சார். குட் பாய் உட்காரு. சார் நீங்க? ஹோம்ஒர்க் எடுங்க சார்.
எழுதலையா? இந்த மாதிரி நம்ம நல்ல பசங்க இருக்கிறதுனால நம்ம ஸ்கூல் நல்லா கலங்குது. உட்கார். சார் நீங்க? மும்பை மைனஸ் சார். குட் பாய். உட்கார். நீங்க சார்? பாட்டி செத்துட்டாங்க சார். உங்களுக்கு கேட்குற கேப்ல யோசிச்சிங்களா சார்? இல்லை சார், நேற்று வீட்லேயே யோசிச்சு வந்துட்டேன். குட் பாய். ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். டேய் ஹோம்ஒர்க் என்னடா? குட் பாய். நான் பார்க்கறத கோட்டா, நான் இறங்குற போலீஸ் ஸ்டேஷனா? என்கிட்டயே வா. ஹலோ கைஸ், இங்க பாருங்க, ஹோம்ஒர்க் பண்ணாதனால எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. யாரா அடிச்சா? நீங்களா சார்? குச்சியே இல்லை, நான் எப்பறம் அடிப்பேன்? அப்ப சரி சார். அடுத்த வாரம் கோட்டை மேளத்தில் போராட்டம். கம் டு லெசன். இன்னும் ஸ்மெல் வருது. யாரா டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்றது? என்னடா என்னடா இது? முட்டை சார். வாயே முட்டை, வாங்குறது முட்டையாடா? இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் சார் இருக்கு. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். உப்பு கம்மியா இருக்கு சார். நான் போட்டு விட்டா? கம் டு பாயிண்ட். லெசன் டைம். ஜிகே கொஸ்டின். ராமாயணத்தை இயற்றவர் யார்? ராஜமௌலியா? தப்பு. உட்கார். எஸ், வெரி குட். ஏன் சொன்னீங்க? உட்கார். எல்லாம் கேட்டுங்க. ஜி கேடா எனக்கு அத்துபடி சார். சரி போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம தேசிய விலங்கு எது? சிங்கப்பூர். சினிமா டைரக்டர் வர. சரி தப்பு. உட்கார். நம்ம தேசிய விலங்கு புலி சார். வெரி குட். எல்லாம் கேட்டுங்க. 2K கிட்ஸ் பயிலுங்க சார். செல்போன். அப்படியே செல்போனை கூடுறா. எந்திரிங்களா? ஸ்கூலுக்கு செல்போன் கொண்டு வரதே தவறு. அதுவும் நீங்க கிளாஸ் ரூம்ல கொண்டு வந்து யூஸ் பண்றது அதோட தவறு. கிளாஸ் ரூம்ல நீங்க 2 குரூப்பா சண்டை போடுறதும், ஒருத்தர் கேலி செய்யறதும், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி சண்டை போடுறதும் அதோட தவறு. சரி, நான் உங்களை மன்னிச்சிடுறேன். இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் செய்யாமல் நல்ல பிள்ளைகளாய் நல்ல முறையில் வாழ படியுங்கள். ஆடுங்கள், பாடுங்கள், படிப்பை மட்டும் விட்டு விடாதீர்கள். இப்பொழுது உங்களை சந்தோஷப்படுத்த நானும் இப்பொழுது நடனமாட போகிறேன். Let me sing a good day story, pay attention, listen to me. If you want take it out, stand attention, leave it baby. Life is very short and